நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான செக்டார பத்தி நம்ம பார்க்க போறோம். அது எந்த செக்டார்னா வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் செக்டாரு. இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியாவுல இப்ப தான் இனிஷியல் ஸ்டேஜ்ல அதாவது ஆரம்ப கட்டத்தில இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியில இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல அடுத்தது 5 டூ 10 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குரோத் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டாக் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த செக்டார்ல நெறைய ஸ்டாக் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த 3 ஸ்டாக்க பார்க்கலாம். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, வர வீடியோல நம்ம அடுத்தடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 50% டிஸ்கவுண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த செக்டார் அடுத்த ஒரு 5 வருஷம், 10 வருஷம் நம்ம இந்தியால வந்து குரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு வியூ இருக்கணும் நமக்கு. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணா தான் நம்ம ஒரு கரெக்ட்டான குரோத் அடுத்தது 10 வருஷம், 15 வருஷத்துக்கு குரோத் ஆற செக்டர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா தான் நம்முடைய போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல வெல்த்த கிரியேட் பண்ணி குடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கோலோட வாங்க. அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு நீங்க கடுமையா உழைச்சா மட்டும் தான் அது சக்சஸ் பண்ண முடியும். நம்ம வேற எங்கேயோ யாரோ சொல்றாங்கங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியாது. அது மனசுல புரிஞ்சுக்கிட்டு, நீங்களும் சொந்தமா ஒரு ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஸ்டாக் உடைய ஃபியூச்சர் குரோத்து, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் உடைய ஃபண்டமென்டல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம ஃபண்டமென்டலும், டெக்னிக்கலும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மோசிப் டெக்னாலஜி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக் பிஇ வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் தான் ட்ரேட் ஆகும். எல்லாமே ஹை வேல்யூஷன் ட்ரேட் ஆகும். 28 பிஇ. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கு. டிவிடெண்ட் குடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனி. இப்ப 52 வாரம் லோக்கு பக்கத்துல இருந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் 41 இருக்குங்க. கடன் கம்மியா இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு 1 இருக்கு கரெக்டாட்டு. இவங்க எந்த செக்டார்ல இருக்காங்கன்னா, மிக்ஸ்டு சிக்னல் ஐபி, செமிகண்டக்டர், ப்ராடக்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஐஓடி சொல்யூஷன் கேட்டரிங் அண்ட் டு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், கன்சூமர், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமோட்டிவ் அண்ட் மெடிக்கல் அண்ட் நெட்வொர்க்கிங், டெலிகம்யூனிகேஷன் இந்த செக்டார் எல்லாமே இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்க உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலிகான் வேலி, யுஎஸ்ஏ, ஹைதராபாத்து, பெங்களூரு, அகமதாபாத்து, புனே இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செக்டார்ல இவங்களுக்கு வந்து வருமானம் அதிகம் வரும்னா, செமி கண்டக்டர் சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 80% வருமானம் வருது. அதுக்கப்புறம் எம்பெடட் சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 20% வருமானம் வருது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வருமானம் வந்து பார்க்கோம்னா, டொமஸ்டிக்ல 54%ங்க. இந்தியாவுல மட்டும் 54% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் வருது. எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 46% வருது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அது அந்த கம்பெனி வந்து 142 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸு. நெறைய டீட்டெயில் இருக்கு. நீங்க ஸ்க்ரீன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. இந்த ஸ்டாக்குடைய மீடியம் பி பார்க்கையில 181 அதோட பார்க்கையில இப்ப 50% டிஸ்கவுண்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய டிசம்பர் ரிசல்ட் பார்க்கையில சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3,00,00,000 கூடியிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் 2மே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 10% தான் வச்சிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. லாஸ்ட் இயரும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 4,00,00,000. அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மைனஸ்ல 4,50,00,000 இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, கூட கட்டியிருக்காங்க. இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து சரியில்ல. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குங்க. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் இதுவரைக்கும் எந்த ஒரு வருஷமும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் வந்து ரிட்டர்ன் குடுக்கவே இல்ல. எல்லா வருஷமும் நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல 9 இருக்கு. ரிசர்வ்ல பார்க்கையில 321 கோடி இருக்குங்க. கடன் 48 கோடி இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இருக்கு. பப்ளிக் கிட்ட தான் அந்த ஸ்டாக் அதிகமா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப், ஹை ரிஸ்க் உள்ள ஸ்டாக் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வெப்சைட்ட பாருங்க. இவங்க வெப்சைட்ட பார்க்கையில இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் மெம்பர்ஸ் எல்லாமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இவங்க எந்தெந்த மெம்பர்ஷிப், எந்தெந்த பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பிசினஸ் மாடல், என்னென்ன பிசினஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வெப்சைட்ல போனா எல்லாமே இருக்கு. நீங்க டீட்டெயிலா வந்து பொறுமையா படிச்சு பாருங்க. எனர்ஜி யூட்டிலிசி, இண்டஸ் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி இந்த செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செக்டார் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செமி கண்டக்டர்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாரி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க.
இந்த செக்டார்ல நம்ம அடுத்த பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சியான்ட்ன்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இப்ப. 16 பில இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ 10. ஒரு 3.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதுல வந்து என்னன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா ஹோல்ட் பண்றாங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் நல்லாருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்னென்ன செக்டார்ல இருக்காங்கன்னா, செமி கண்டக்டர், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் நெட்வொர்க்கு அண்ட் ஆப்பரேஷன் எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செக்மெண்ட் வந்து வருமானம் அதிகமா வருதுன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பேஸ்டு. டிஜிட்டல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில வந்து பார்த்தீங்கன்னா, 79% பார்த்தீங்கன்னா வருமானம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் பிரேக்கப் எங்கெங்கே வருதுன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் 30%, கனெக்டிவிட்டி 23, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி 31, நியூ குரோத் ஏரியா 16% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏரியால அதாவது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இவங்களுக்கு வருமானம் அதிகம்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா 50% வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 28%, ஏசியா பசிபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா 21%. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாப் கிளையன்ட் 5லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 33% வருது. டாப் 10 கிளையன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44% வருது. கிளையன்ட் மிக்ஸ்ன்னு பக்கம் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு வருமானங்கிற மாரி ஃபுல் டீட்டெயில் குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன், எல்இடி மேனுஃபேக்சரிங் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 21% வருமானம் வருது. அதர்லேருந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 0.2% வருமானம் வருது. இவங்களுடைய வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் நெட்வொர்க்கு ஓவர் த 300 குளோபல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்திருந்தது. முக்கியமான நியூஸு. செமிகண்டக்டர பத்தி சொல்லியிருக்காங்க. சியான் செமிகண்டக்டர் பிட்ஸ் ஆன் பவர் ஷிப் எம்&ஏ டூ த டபுள் ரினியூவல் குரோத் ஃபார் 2027 சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா, ரெனியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2027ல ஏன்னா இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செமிகண்டக்டர் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ண போறாங்க. புரொடக்ஷன் பண்ணி வி விற்பனைக்கு வரப்போது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து பார்த்தீங்கன்னா, ரெனியூவல் வந்து டபுள்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் இட் இஸ் பிளான் டூ டிசைன் 40 to 130 என்எம் ஷிப்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்டிங் சொல்லிட்டு. இது ஒரு நல்ல விஷயம். இவங்களுடைய இப்போ ரெனியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வருது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. இதனுடைய மீடியம் பி வந்து பார்க்கையில 24 இப்போ வந்து 16 பில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 97 கோடி தான் இருக்கு. ரொம்ப டவுனா இருக்கு. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஆரம்பத்து காலத்தில நல்ல ஒரு ரினியூவல் வந்தது. அப்படியே நல்ல ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கூடியிருக்கு. அதுக்கப்புறம் அதர் இன்கம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் டாக்ஸ் இவங்க கூட கட்டியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எடையா இருக்கு. ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தாங்க இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குடுத்துருக்காங்க. டிடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோடி வச்சிருக்காங்க. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். பிக்ஸ்ட் அசெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3063 கோடி இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் நெறைய பண்ணியிருக்காங்க. 502 கோடி, 508 கோடி இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. செமி கண்டக்டர்ல. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. அப்படியே தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோடைய வெப்சைட்ட நீங்க பாருங்க. அட்வான்ஸ்டு வாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. டிசைனிங் த டுமாரோ செமிகண்டக்டர் சொல்யூஷன் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்களுடைய வெப்சைட்ல ஃபுல் டீட்டெயில் இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லா டீட்டெயிலுமே. இந்த ஸ்டாக்க பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இவங்களுடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, 2027 நல்ல ஒரு டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது மாரிக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த செக்டார் அடுத்து குரோ ஆகும் அப்படிங்கிற மாரிக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எப்பவுமே. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த செக்டார்ல நம்ம கடைசியா பார்க்க போற 3வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைனஸ் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம அடிக்கடி நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸா, கோடாக் மியூச்சுவல் ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அப்படியே அமுங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணும் நியூஸ் வரல. அதுக்கு அந்த டைம்ல இறங்குன ஸ்டாக் தான் இது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் ஆயிட்டு கொஞ்சம் ஹைப் ஆனுச்சு இடையில. அப்ப மறுபடியும் டவுன் ஆயி, மறுபடியும் இப்ப மார்க்கெட் 2 நாளா ரிவர்ஸ் ஆகும். இது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6% மேல ஏறி இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 63ங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 53. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ தான் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லீடிங் எண்ட் டு எண்ட் ஐஓடி சொல்யூஷன் எனேபிள் இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி புரொவைட் இது பார்த்தா கான்செப்சுவல் டிசைன், ப்ராசஸ் இன்ஜினியரிங், இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்
and life cycle support for major player of the automotive, industrial, aerospace and defense, outer space, nuclear, medical, railway, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லா செக்டார்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வருமானம் உங்களுக்கு வருதுன்னா டன்கி பிஎஃப்சி அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா 51% வருதுங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பிசிபிஏ மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் வித் எண்ட் டு எண்ட் கேப்பபிலிட்டி இன்க்ளூடிங் மேக்னெட்டிக் கேபிள் ஹர்சிங் அண்ட் பிளாஸ்டிக் அண்ட் வேல்யூ ஆடட் அசம்பிள்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஓஇஎம் பாக்ஸ் ஃபீல்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வருது. அதுக்கப்புறம் ஓடிஎம் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஐஓடி சொல்யூஷன் அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27% வருமானம் வருது. இண்டஸ்ட்ரியல் வைஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா இண்டஸ்ட்ரியல் இவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 54%, ஆட்டோமேட்டிக்கில் 27, ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா 6, மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 2, அதர்ஸில் வந்து பார்க்கும்போது 11%. இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வருமானம் வருதுங்க 91%, நார்த் அமெரிக்காவில் 5%, யூரோப்பில் 3, அதர்ஸில் 1. ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 கோடிக்கு மேலே 9,000 to 6,000 கோடிக்கு மேலே ஆர்டர் புக் வச்சிருக்காங்க 2025. கிளைண்டில் வந்து டாப் 10 கிளைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 67% வருமானம் வருது. டாப் 5ல 46, டாப் 1ல வந்து 16. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பென்ஷன் நிறையா பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து புதுசாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செமி கண்டக்டரையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோடைய வெப்சைட்டை நம்ம பார்க்கலாம் கிளிக் பண்ணி. நீங்களும் ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்கில் ஒரு பேட் நியூஸ் இருந்தது. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைக்கிருச்சு. ஆமாம், அனலைசிஸ் பண்ணிட்டு பாருங்கள். இதோடைய வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனுங்க. இதோடைய மீடியம் பி பார்க்கையில 116, இப்போ ட்ரேடோட பி வந்து பார்த்தீங்கன்னா 63. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50% டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோடைய சேல்ஸ் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கையில அதிகமாக இருக்குங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 15, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 77 கோடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக கட்டியிருக்காங்க. நல்லா நெட் ப்ராஃபிட் அடியாக இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கையில 10 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 380 கோடி. இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரிசர்வில் பார்க்கையில 4,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. பாரோவிங் பார்த்தீங்கன்னா 855 கோடி கடன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 425 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. நம்ம பார்த்த 3 கம்பெனியுமே நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது எந்த சேஞ்சஸுமே கிடையாது. லாஸ்ட் 2 குவார்ட்டராக எஃப்ஐ கொஞ்சம் விற்றுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே விற்றுருக்காங்க. பார்த்தாவே நல்லா தெரியுது. அது எந்த பேட் நியூஸ்னாலும் தெரியல. பப்ளிக்கிட்ட தான் இந்த ஸ்டாக் பாருங்கள் 12லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆயிருக்கு, 21 ஆயிருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து டிஐயும் விற்றுருக்காங்க, எஃப்ஐயும் விற்றுருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் அதிகமாகிட்டே இருக்குது. அது என்ன காரணங்கிறத நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் இருக்குது. கைனஸ் டெக்னாலஜி லீடிங் த எண்ட் டு எண்ட் அண்ட் ஐஓடி சொல்யூஷன் எனபிள் இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமி கண்டக்டரில் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்காங்க. இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 34, பெர்மனன்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 1,500 பேர் குளோபல் சர்டிஃபிகேட் 10 வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் 8 இருக்குது, சர்வீஸ் சென்டர் 2 இருக்குது. இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் இருக்குது. அவங்களுடைய ப்ராடக்ட் என்னென்ன வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் எக்யூப்மெண்ட்டு, கேபிள் ஹார்சிங், தேர்ட் பார்ட்டி ரிப்பேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்க செக்டார் எந்தெந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னா ஆட்டோமோட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ரயில்வே, மெடிக்கல், ஏரோஸ்பேஸ், ஐஓடி, கன்சியூமர். ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானதுங்க. ரயில்வே முக்கியமானது, இண்டஸ்ட்ரியல் முக்கியமானது, மெடிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஏரோ டிஃபென்ஸு எதுவும் முக்கியமானது, எல்லாமே வந்து முக்கியமான துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டரில் இருக்காங்க, வேறு செக்டாரில் இருக்காங்க. இந்த 3 கம்பெனியுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். எந்த ஒரு ஸ்டாக்குமே பை காலோ செல் காலோ கிடையாது. எந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த 3 ஸ்டாக்கையுமே நல்லா டீப் அனலைஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுங்கள் வாங்கலாமா வேணாமான்ட்டு. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.